கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளின் தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தை செய்வதற்கு முன்பாக யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற கிருபை உள்ள அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த புதிய ஆண்டை கிருபையாக எங்களுக்கு கொடுத்த உம்முடைய மகா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு தாரும். எங்களை நாங்கள் பார்க்க உதவி செய்யும். உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதனால் தியானத்தில் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பொறாமையை குறித்த ஒரு பாடத்தை நாம் தியானிக்க போகிறோம். மிக ஆச்சரியமான ஒரு வேத பாடம். இந்த பாடத்தின் வழியாக தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. பாடத்தின் தலைப்பு பொறாமை என்ற பெயரின் அடிப்படையில் நம்ம வச்சிருக்கிறோம். நீங்கள் அதை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஓகே, பொறாமையை குறித்து படிக்கணும்னு சொல்லும்போது நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் வசனம் 4 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உக்கிரம் கொடுமை உள்ளது, பொறாமை நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? இப்போ என்ன வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பொறாமைக்கு முன்பாக யாராவது நிற்க முடியுமா? நமக்கு தெரியும், தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஜெயிச்சார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்பேற்பட்ட கோலியாத்தை ஜெயிக்க முடியும்பா, ஆனால் பொறாமைக்கு நிற்க முடியுமா? பொறாமை என்பது 1000 கோலியாத்துக்கு சமம். இந்த பொறாமையை நம்ம ஜெயிக்க முடியுமா? அதுதான் இந்த நாளுடைய தியானம். தொடர்ந்து இந்த பொறாமையினுடைய வெவ்வேறு பெயர்கள் என்ன சொல்லுது வேதாகமம் அப்படின்னு சொன்னால், வன்கண், வயிறெரிச்சல், எரிச்சலின் ஆவி, அதிருப்தியின் ஆவி, பொறாமை கண், காய்மகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையினுடைய வெவ்வேறு பெயர்களை என்ன செய்ய போறோம்னா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த பொறாமையை குறித்து வேதாகமத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பொறாமை அப்படின்னா என்ன? பொறாமையின் விளைவுகள் என்ன? பொறாமையை ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறாமை குறித்து ஊழியக்காரர்களுடைய கருத்துக்கள், இவையெல்லாம் இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து தியானிக்க போகிறோம். பாருங்க, பொறாமை என்றால் என்ன? ஒருவர் செல்வம், ஆரோக்கியம், நிம்மதி இவைகளெல்லாம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வதை பிறர் கண்டு வருத்தப்படும் உணர்வே பொறாமை. ஒரு நபர் அவருக்கு வாழ்க்கையில் எல்லா வசதி வாய்ப்புகள், செல்வங்கள், எந்த பிரச்சனையுமே இல்லை, சந்தோஷமாக இருக்கிறாரு. அதை பார்க்கும்போது எனக்கு லேசாக ஒரு ஃபீலிங்ஸ், என் மனசில் சின்னதாக ஒரு வருத்தம் வருமானால் அதற்கு பெயர் என்னன்னு சொன்னால் பொறாமை. சரி, இந்த பொறாமைங்கிறது அது வெளிப்படையான ஒரு பாவமா, எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோவப்படுறோம், நம்ம வெளியே முகம் மாறுது, நம்ம ஓகே கோவப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் பொறாமை அப்படியா அப்படின்னா இல்லை. பொறாமை என்பது வெளிப்படையாக பார்க்க முடியாத ரகசியமான ஒரு பாவம். அது இருதயத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ரகசிய பாவமாகும். வெளியே தெரியுமா? தெரியாது. பேசும்போது சூப்பராக பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் அது ஒரு ரகசிய பாவம். சரி, இந்த பொறாமையினுடைய விளைவு என்ன? பொறாமை யாருக்கெல்லாம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் பொறாமைப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விளைவுகள் பொறாமைப்படுறவங்களுக்கு. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 2, 3. ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகள் பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். இந்த ராகேலுக்கு பொறாமை இருக்குங்கிறது எப்போ வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவளுடைய சகோதரிக்கு பிள்ளை வந்துச்சு, இவளுக்கு பிள்ளை இல்லை. அப்படின்னா பொறாமை சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் பொழுது சில சமயம் பேச்சு மூலமாக, வார்த்தையின் மூலமாக வெளிப்படையாக அந்த தெரிஞ்சிடும் அது. சரிங்களா? அப்போ வேதம் சொல்கிறது, ராகேலுக்கு ஏன் பிள்ளை இல்லை? பொறாமைப்பட்டா பிள்ளை இல்லை. இப்போ நம்பர் 1, பொறாமைப்பட்டால் கர்ப்பம் அடைக்கப்படுமோ? இந்த உலகத்தில் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு பிள்ளை இல்லையே, காரணம் பொறாமையாக இருக்குமோ?
ஆமாங்க, வேதம் சொல்லுது, பாவத்தினாலேயே எத்தனையோ ஆசீர்வாதம் தடைப்படும். வேதம் சொல்லுது. பொறாமை என்பதும் அதே வகையில தான் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் பொறாமையினுடைய விளைவு நம்பர் 1, கர்ப்பம் அடைக்கப்படும். அது ஒரு டிசீஸ், அது ஒரு நோய். 2வது வசனம் என்னாகமம் 12:10, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்த பொழுது அவள் குஷ்டரோகி இருக்க கண்டான். அப்போ இந்த வேத வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது சம்பவம் என்ன அப்படின்னா, மோசேக்கு விரோதமாக மிரியாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காரியங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. எனவே அங்கே தேவனுடைய கோபம் வந்து அவருடைய தோளில் வெண்குஷ்டம் வந்து விட்டது. அப்போது பொறாமையினுடைய விளைவு நம்பர் 2 என்னன்னு சொன்னால் ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய். நிறைய பேருக்கு இன்னைக்கு தோல் சம்பந்தமான நோய் இருக்க. ஒருவேளை பொறாமை இருக்குமோ? இந்த பொறாமைங்கிற குணம் இன்னமும் அவங்கள்ட்டேருந்து போகலைன்னு சொன்னால் அந்த தோல் நிறம் மாறாமல் அப்படியே இருக்குமோ? அநேகருக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வருதுங்க. ஆரோக்கிய பாதிப்புனால வர்றது வேற. ஆனால் எல்லாம் நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், ஆனால் ஏன் என்னுடைய தோல் நிறம் மாறல அப்படின்னா சம்திங் ராங், சம்திங் ராங். ஒருவேளை பொறாமை இருக்குமோ? அதை யோசித்து பார்க்கணுங்க, சிந்திச்சு பார்க்கணும். தொடர்ந்து நாம் தியானிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் பாருங்களேன், மனித இதயத்தில் இருக்கக்கூடிய மிக கொடிய சாத்தானிய குணங்களில் ஒன்று பொறாமை. அதன் விளைவுகளில் அதுவே மிக தீங்கான ஒன்றாகும். அப்போ பொறாமைன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அது சாத்தான் குணத்திலேயே படுமோசமான குணம் பொறாமை. படுமோசமான குணம் பொறாமை. தொடர்ந்து பாருங்க. 3வது பொறாமையின் விளைவு என்ன? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமை எலும்பை உரிக்கிறோம். சில சமயம் சில நபர்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், என்னால் முடியல, எலும்பி நடக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பொறாமை காரணமாக இருக்குமோ? பொறாமை காரணமாக இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. அப்போ பொறாமையினால் 3வது வரக்கூடிய டிசீஸ் என்ன? போன் டிசீஸ், எலும்பு சம்பந்தமான நோய்கள். எலும்பு சம்பந்தமான நோய்கள் 3வது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கிறோம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படி விற்று போட்டார்கள். அப்போ இந்த கோத்திர பிதாக்கள்னா யாரு? யோசேப்புடைய சகோதரர்கள். யோசேப்புடைய சகோதரர்கள் அவன் மேலே பொறாமைப்பட்டு அவனை கொண்டு போய் எகிப்திற்கு வித்துட்டாங்க, விற்று போட்டார்கள். பொறாமைப்பட்டா என்ன ஆகுதுன்னு சொன்னால் பாருங்க, சொந்த சகோதரர்கள் யோசேப்பை விற்கும் பொழுது யோசேப்பு வீட்டுக்கு வராமல் என் பிள்ளை எங்கப்பான்னு அப்பா கேட்கும்போது குடும்பம் எப்படிங்க இருந்திருக்கும்? குடும்ப சமாதானம் உடையுமா உடையாதா? அப்பா ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், என்ன அம்மா ஒரு பக்கம், இப்படிலாம் குடும்ப வாழ்க்கை. எத்தனையோ எத்தனையோ குடும்பங்களில் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து தன்னுடைய நண்பர்களை இழந்திருக்கிறாங்க. எத்தனையோ வந்து சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, கிறிஸ்தவ பிள்ளைகள், மீதமான சபை மக்கள். யோசிச்சு பாருங்க. பொறாமையினுடைய விளைவு குடும்பத்தை சின்னபனமாக்கியிருக்கா? எத்தனையோ வாழ்க்கையில் இழப்பை கொண்டு வந்திருக்குதா? எத்தனையோ குடும்ப சமாதானம் இல்லைங்க. பொறாமை தாங்க காரணம். ஒரு அடி நிலத்துக்கு ஒன்றுமில்லாத காரியங்களுக்கு பொறாமை. அப்போ பொறாமையுடைய விளைவு என்னன்னு சொன்னால் குடும்ப சமாதானத்தை உடைத்து விடும். குடும்ப சமாதானத்தை இழந்து போயிடுவோம். இப்போ 2 அம்மா வெளியில் கடைக்கு போயிட்டு வராங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 வாங்கலை, 1 வாங்கியிருக்கிறாங்க. அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன ஆகும் கதை? மீதமான சபை விசுவாச பிள்ளைகளுடைய கதை என்ன? யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ சத்தியம் படிக்கிறோம்ல, கடைசி காலத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய நிலவரம் என்ன? எத்தனை எத்தனை குடும்பங்களை பொறாமை எவ்வளோ கோர தாண்டம் ஆடுது. புரியுது அவங்களுக்கு? அதான் வந்து வாசித்தோம். ஞானி சொன்னார், எப்பா பொறாமைக்கு முன்னாடி நிற்க முடியாது, நிற்க முடியாது. தொடர்ந்து ராஜாக்களின் காலங்களில் சிலர் தங்கள் குழந்தைகளை அழிக்கும் அளவுக்கு தங்கள் பொறாமையை பேராசை உணர்வுகளால் கட்டுப்படுத்தப்பட்டனர். பொறாமை மற்றும் பேராசை உணர்வுகளால் கட்டுப்படுத்தப்பட்டான்.
புரியுதா உங்களுக்கு? ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல அவ்வளோ தூரம், எங்க பிள்ளை நம்மளை கொண்டுட்டு நம்ம சீட்டில் உட்காந்துருப்போம்னு சொல்லிட்டு ராஜாக்களுடைய அந்த காலங்களில் அப்படிப்பட்ட அளவுக்கு பொறாமையினுடைய தாக்கம் இருந்தது. அடுத்ததாக, பொறாமை குணம் இருந்தால் என்ன ஆகும்? சங்கீதம் 106 16 17. பாளையத்திலே அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். அப்ப என்னாச்சு? பொறாம்பட்டது யாரு? கோராகு, தாத்தான், அப்புறம் பொறாம்பட்டாங்க. அவர்களுடைய பொறாமையினுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு சொன்னா, பூமி பிளந்து தாத்தானையும் விழுங்கி ஆபிரகாமின் கூட்டத்தையும் மூடி போட்டது. அப்ப தாத்தானுடைய கூட்டத்தையும் அபிராமின் கூட்டத்தையும் அதை விழுங்கி போட்டுச்சு. என்ன காரியம்னு சொன்னா, தப்பு செஞ்சது ஏதோ பெரியவங்க, ஆனா அதுல பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டார்கள், மனைவியும் பாதிக்கப்பட்டாள். அப்ப பொறாமை குணம் இருந்தால் சந்ததி அழிஞ்சு போயிடும். இந்த சம்பவங்கள்லாம் என்னாகுமா 16ஆம் அதிகாரத்தில் நீ என்ன பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் தியானிக்கலாம். அப்போது பொறாமப்பட்ட என்ன ஆகும்? சந்ததியே அழிந்து போகும். வா, அந்த பிள்ளைங்களாம் என்ன பாவம் பண்ணுச்சு? எல்லாமும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ பாருங்க, பொறாமையுடைய விளைவு சந்ததியே காலியாயிரும். உங்களுக்கு புரியுதா? ஓகே. தேவனுடைய வார்த்தையை உண்மையாக பிரசங்கித்து அவ்விதம் ஜனங்களுடைய பாவங்களை கடிந்து கொள்கிறவன் அடிக்கடி பல வேளைகளில் ஜனங்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறான். அருமையான ஒரு பெண் எழுத்தாளர் இதை குறித்து சொல்றாங்க. பெண் கிறிஸ்தவ எழுத்தாளர் அம்மா. அந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அநேக நேரங்களில் ஊழியக்காரனும் தப்பு செய்கிற விசுவாசியை கண்டிக்கும் பொழுது அவங்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறான். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? மனமாற்றத்திற்கு அவசியமான வேதனையும் தியாகத்தையும் சகிக்க மனமில்லாத விசுவாசி தேவனுடைய ஊழியக்காரன் மேல் திரும்பி அவனுடைய கடிந்து கொள்ளுதலை அவசியமற்றதாக்கவும் கடுமையான கண்டனம் செய்யவும் முயலுகிறார்கள். புரியுது அவங்களுக்கு? கடுமையாக கண்டனம் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா தப்பு நம்ம மேலே இருக்குது, நம்ம திருத்திக்கணும். ஊழியக்காரர் சொல்கிறாரு, அதுக்கு விரும்புகிறாங்களா? இல்லை. தொடர்ந்து வாசிங்க, கவனிங்க. கோராகை போல ஜனங்கள் தவறில் இல்லை. விசுவாசில ஒன்றும் தப்பு செய்யலப்பா, கண்டிக்கிற ஊழியக்காரன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்று அறிவிக்கின்றனர். பொறாமைப்படுகிறவர்களும் அதிருப்தி அடைந்தவர்களும் இந்த வஞ்சகத்தினால் தங்கள் மனசாட்சியை தனிந்து போக செய்து சபையில் பிரிவினையை விதைக்கவும் அதை கட்டுப்படுத்துகிறவர்களின் கரங்களை பலவீனப்படுத்தவும் ஒன்று கூடுகிறார்கள். யாரெல்லாம் தப்பு, எப்பா இதெல்லாம் தப்புப்பான்னு சொல்லும் போது தப்புன்னு சொல்றவன் கையை கட்டி போடுறாங்க. தொடர்ந்து 6வது, பொறாமையின் விளைவு என்ன? மொத்தம் 20ஆம் அதிகாரம் 14 15. உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணா இருக்கலாமா? இந்த வன்கண்ணா என்ன அர்த்தம்? வன்கண் என்ன அர்த்தம் அப்படின்னா, பொறாமைக்கு ஒரு பேர் வன்கண். சரிங்களா? ஸோ பார்க்குறோம், பொறாமையின் விளைவு என்னன்னு சொன்னால், பொறாமை உள்ள வாழ்க்கையில் அவன் திருப்தியாக இருக்க மாட்டான். என்ன ஆர்டர் கொடுத்துருக்கிறாருல்ல, அவனுக்கு அதிகம் கொடுத்தாரு, கொஞ்சம் கொடுத்தாரு, அதெல்லாம் விஷயம் இல்லை. உனக்கு இருக்கா இல்லையா? ஒன்று ஆண்டு மறக்கலையே, உன்னையும் நான் மனசில் நினச்சிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் என்ன வேதவசனம் வாசிக்கிறேன்னு சொன்னால், பொறாமையுடைய விளைவு என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அவன் வாழ்க்கையில் திருப்தி என்கிற நிலையை அவன் இழந்து போய் விடுவான். தொடர்ந்து 7வது, 1 சாமுவேல் 18:9 வாசிக்கிறோம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, காய்மகாரமா பார்த்தான் அர்த்தம் என்ன? அவன் பொறாமைங்கிற எண்ணம் அவனுக்குள்ள, சவுலுக்குள்ள வந்துச்சு. எப்படி? சவுல் கொன்றது, தாவீது கொன்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதாங்க பொறாமை வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? சவுல் கொன்றதை விட தாவீது கொன்றது அதிகம் அப்படின்னு மக்கள் சொல்லும் பொழுது, தாவீது சொல்ல, ஜனங்கள் சொன்னாங்க. ஜனங்கள் சொல்லும் பொழுது அதை கேட்டு 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 சவுலுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, சந்தோஷம் அவனை விட்டு போயிடுச்சு. அப்போ பொறாமப்படுறவன் வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து விடுவான். சந்தோஷம் அவனை விட்டு போய். சரிங்களா? பாருங்களேன், பொறாமையே சவுலை துன்பப்படுத்தி
அவனுடைய ராஜ்யத்தின் தாழ்மையான குடிமக்களின் வாழ்க்கையையும் ஆபத்திற்கு உட்படுத்தியது. இந்த தீய குணம் நமது உலகத்தில் சொல்லக்கூடாத எத்தனையோ தீங்குகளை செய்திருக்கிறது. அப்ப தீய குணம் உலகத்துல சொல்லக்கூடாத எத்தனையோ தீங்குகள் செய்திருக்கிறது. சரிங்களா? சவுலை துன்பப்படுத்திடுச்சு. பொறாம உணர்வு. அவனுக்கு தூக்கம் இல்லை, அவனுக்கு சந்தோஷம் இல்லை. எப்படியாவது பழி தீர்த்தரணும், எப்படியாவது பொறாமையுடைய அதுக்கான காரணம் இந்த மனுஷன் தானே, அவனை கொன்றணும்னு சொல்லிட்டு தாவீது கொல்றதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தான் சவுல். பாருங்களேன், ஆபேலின் கிரியைகள் நீதி உள்ளவர்களாக இருந்து தேவன் அவனை கனப்படுத்தியதாலும் தன்னுடைய கிரியைகள் தீயவைகளாக இருந்து ஆண்டவர் தன்னை ஆசீர்வதிக்க கூடாமல் போனதாலும் ஆபேலுக்கு எதிராக காயின் மனதை தூண்டிய அதே பகைதான் சவுலின் மனதிலும் இருந்தது. அந்த காயின் எப்படி அவனை மட்டும் ஆசீர்வதிக்கலான்னு சொல்லிட்டு பொறாம வந்து தன் சகோதரனை கொன்னானோ, அதே காயினுக்குள்ள இருந்த ஆவிதான் சவுலுக்குள்ளும் வந்து விட்டது. இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்குல்ல. பாருங்க, பொறாமை பெருமையின் குழந்தை. பெருமை பெத்தெடுத்த குழந்தை தான் பொறாமை. பொறாமை எப்போ வரும்? சும்மா வராது. எங்க பெருமை உச்சகட்டத்தை எட்டி இருக்குதோ அந்த பெருமையின் குணம் அது ஒரு குழந்தையை பெத்தெடுக்குது. அந்த குழந்தைக்கு பேர் என்னவா? பொறாமை. அது இருதயத்தில் உபசரிக்கப்படும் பொழுது வெறுப்பிற்கு நடத்தி முடிவாக பழிவாங்குதலிலும் கொலையிலும் முடிவடையும். சரிங்களா? எவ்வளவு படுமோசமான காரியத்தை கொண்டு போது பார்த்தீங்களா பொறாமை. தொடர்ந்து பொறாமையினாலே 7வது கருத்து மத்த 27:17 பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள். இந்த பிளாத்து அறிந்து. ஏன் பொறாமப்பட்டாங்க? இயேசு கிறிஸ்துவ ஏன் பொறாமை? பாருங்களேன், இதை குறித்து வாசிக்கிறோம். மக்களின் கவனத்தை தங்களிடமிருந்து கவர்ந்து கொள்வார் என்ற பயத்தினால் பதட்டத்தினால் யூத ஆசாரியர்களும் மூப்பர்களும் கிறிஸ்துவின் மேல் பொறாமை கொண்டார்கள். எங்கேயோ என்ன நம்ம தான் ஃபேமஸான ஆளு, நம்ம தான் சபையில் முக்கியமான ஆளு, இப்போ அவன் போய் அந்த இடத்த எடுத்துடக்கூடாது, நம்மளுடைய ஃபேமஸ் பேரக்கூடாது, வா நம்முடைய சிறப்பு பேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறாமைப்பட்டார்கள். அந்த பொறாமையினுடைய விளைவு என்னாச்சு? சும்மா உடலை. எப்படி பொறாமையினால காயின் ஆபேலை கொன்னானோ, எப்படி பொறாமையினால சவுல் தாவீதை கொல்றதுக்கு 3000 படைகளை அனுப்பினானோ, காரணம் பொறாமை தாங்க. அந்த பொறாமையினால தான் இயேசு கிறிஸ்துவை கொன்னுட்டாங்க. ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்துவை கொன்னது காரணம் பொறாமைன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. இயேசு சாவுக்கு காரணம் பொறாமை. அது யூதர்களுடைய பொறாமையா? இல்லை, என்னுடைய மீது நிமித்தம் காயப்பட்டார், என்னுடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோமே. அப்படியானால் என்னுடைய பொறாமை இயேசுவை கொல்லுமா? இயேசுவை கொல்லுமா? நான் படுற எனக்கு உருவாகிற பொறாமை, எனக்குள்ள உருவாகிற பொறாமை இயேசுவை மட்டும் இல்லை, அவருடைய பிள்ளைகளும் கொல்லுங்க. பொறாமை இருக்கா? தொடர்ந்து பொறாமையுடைய விளைவுகளில் 7 விளைவுகள் பார்த்துருக்குறோம். பாருங்க, ஒவ்வொன்றா படிப்படியாக வாசிப்போம். பொறாமையுடைய விளைவு நம்பர் 1 கர்ப்பம் அடைக்கப்படும். பொறாமை விளைவு நம்பர் 2 தோல் நோய், ஸ்கின் டிசீஸ் வரும். பொறாமையின் விளைவு 3 போன் டிசீஸ், எலும்பு சம்பந்தமான நோய் வரும். இந்த பொறாமையினுடைய விளைவு குடும்ப சமாதானத்தை அது உடைத்து விடும். தொடர்ந்து பொறாமையினுடைய விளைவு சந்ததியை அழித்து விடும். சரிங்களா? அது சந்ததியே அழிச்சிடும். பொறாமையின் விளைவு பொறாமை உள்ளவன் திருப்தி அடைய மாட்டான், அவன் வாழ்க்கையில திருப்தி இருக்காது. தொடர்ந்து பொறாமை சந்தோஷத்தை எடுத்து விடும். அவ்வளோ இருந்தாலும் சரி, மாடி மேல மாடி இருந்தாலும் சரி, அவனுக்கு சந்தோஷம் இருக்காது. எத்தனை கார் இருந்தாலும் சரி, பைக் இருந்தாலும் சரி, சந்தோஷம் இருக்காது. தொடர்ந்து பொறாமையை ஜெயிப்பது எப்படி? எப்படி பொறாமை ஜெயிக்கிறது அப்படின்னா, பொறாமையை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பாருங்களேன், மார்க் 7ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும் படிச்சிங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து சொல்றார், மனுஷ இருதயத்திலிருந்து என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஒரு 13-14 விஷயங்களை பட்டியல் போட்டு காட்டுறார். அப்படி காட்டும் பொழுது அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும். இந்த வன்கண்ண என்ன? அதுதான் பொறாமை. தூஷணமும் பெருமையும் மதுகையேடும் புறப்பட்டு வரும். இதில் சொல்லப்படுற வன்கண் பொறாமை. அப்படின்னா எங்கிருந்து இந்த பொறாமை வருது?
அப்படின்னா இருதயத்துக்கு உள்ள இருந்து பொறாமை வருது. அப்போ இருதயத்துக்குள்ள வரக்கூடிய பொறாமையை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? இருதயம் கெட்டு குட்டிச்சவராக போச்சு. புது இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளணுமோ? எப்படி தாவீது ஜெபம் பண்ணார், ஆண்டவரே சுத்த இருதயம் என்னுள்ள சிருஷ்டியும் நிலவரமான ஆவி எனக்குள்ள தாரும். அப்போ அந்த சுத்த இருதயத்தை அப்பா எனக்கு தாங்கப்பா, என் மனசு சரியில்லைப்பா, என்னோட யோசனை சரியில்லைப்பா, நான் பொறாமக்காரியாக இருக்கிறேன், நான் பொறாமக்காரனாக இருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்க தாவீதை போல ஜெபம் பண்ணாங்கன்னா, பொறாமப்படணும்னு நினைக்கிறேன், பொறாமப்படக்கூட நினைக்கிறேன், ஆனால் பொறாம வந்துடுதே. எப்படி ஜெயிக்கிறது? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் விஷயம். ஒப்பு கொடுத்தா போதும். எனக்கு வேற மனசு கொடுங்கப்பான்னு கேட்டால் போதும். தேவன் தர காத்திருக்கிறார். சரிங்களா? தொடர்ந்து இந்த பொறாமையை ஜெயிக்கிறதுக்கு இன்னும் சில விஷயங்கள், டிப்ஸ் இருக்கு. என்ன டிப்ஸு? பொறாமை என்பதை என்கிட்ட இருக்குதுங்கிறத ஒத்துக்க. முதல்ல பொறாமப்படுறோமா? இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறோமா? பொறாமை இருக்குங்கிறத ஒத்துக்கணும். ரெண்டாவது, உன்னிடத்தில் இருக்கும் சிறப்பை கண்டறி. உனக்குன்னு தேவன் கொடுத்துருக்க தனித்துவம் என்ன? அதை கண்டுபிடி. அப்போ பொறாமை வராது. மூன்றாவது, இருப்பதில் சந்தோஷப்படு. என்ன தேவன் கொடுத்துருக்கிற விஷயத்தில் என்ன பண்ணு? சந்தோஷமா இருக்க பழகணும். மன திருப்தியாக இருக்க பழக வேண்டும். ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, சிறிய நன்மைக்கும் கூட தேவனை மகிமைப்படுத்த. சின்ன நன்மை ஆண்டவர் செஞ்சா கூட தேவனுக்கு என்ன பண்ணு? நன்றி சொல். அதில் அந்த சின்ன நன்மையில் எவ்வளோ சந்தோஷம் நம்ம கண்டறியலாம். அந்த சின்ன சின்ன காரியத்துக்கும் ஆண்டருக்கு நன்றி சொல்லி மகிமை செலுத்தி பழகணுமானால் நமக்கு இந்த பொறாமைங்கிற எண்ணம், இந்த குணம் நம்மளை விட்டு ஓடி போய்விடும். சரிங்களா? தொடர்ந்து இந்த பொறாமை குறித்து பிரபலமான ஊழியக்காரர்கள் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அதில் சில விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு வேகமாக வாசித்து நான் புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். பாருங்களேன், பொறாமை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னால், பொறாமை என்பது ஆத்மாவின் துரு. என்ன சொல்கிறாங்க? பொறாமை என்பது ஆத்மாவின் துரு. மற்றவர்கள் வளர்ச்சியை கண்டு நம்முடைய மகிழ்ச்சியை அரித்து விடும். ஒரு மிஷினரி தன் சக ஊழியரின் வெற்றியை கண்டு மகிழாவிட்டால் அவர் இன்னமும் கிறிஸ்துவின் அன்பை கற்றுக்கொள்ளவில்லை என்பது உண்மை. புரியுது உங்களுக்கு? அப்போ தேவனுடைய அந்த அந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கல. ஏன் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால், நீங்கள் நம்ம வாசிக்கிறோம், அங்கே உண்மையிலேயே அவனுக்கு என்ன தெரியல, ஆண்ட அன்பு என்னன்னு அவங்களுக்கு உண்மையிலே தெரியல. உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு? ஸோ தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து இது குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கலாம். பாருங்கள், வாசிக்கிறோம். ஓகே, இவங்க ஏமி கார்மைக்கல் அம்மையார் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய மிஷினரி. அன்பு எங்கே இல்லையோ அங்கே பொறாமை நுழையும். மற்றவர்கள் உங்களை விட சிறப்பாக செயல்படும் போது உங்கள் இருதயத்தில் வலி ஏற்பட்டால் உங்கள் அன்பு இன்னும் சிலுவையின் அன்பாக மாறவில்லை என்பதை உணருங்கள். மற்றவங்க சந்தோஷமா இருக்க பார்க்கும் பொழுது நம்ம மனசுல லேசா வலிக்குதா? நல்லம்மா விதமா இல்லை, அவன் மட்டும் நல்லா இருக்காளே, அவன் மட்டும் நல்லா இருக்கானேங்கிற வலி லேசா மனசுல பெயின் வருமானால் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள வரலை என்பதற்கு அது அத்தாட்சி. இன்னொரு வாக்கியம் பாருங்க, ஜே.எஸ். ரசல்ங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொறாமை என்பது ஒரு விஷ காளான். இது பெரும்பாலும் ஆன்மீக தலைவர்களிடையே மறைமுகமாக வளரும். யாருக்குள்ள வளருமா? லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க, அதாவது ஸ்தாபன தலைவர்கள், சரிதானா? அவங்கள்ட்ட தான் என்ன பண்ணுன்னு சொன்னா இந்த பொறாமைங்கிற காளான் மறைமுகமாக வளர்கிறது. இது தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை தடுத்து நிறுத்தும் சாத்தானின் ஆயுதம். இப்போ சாத்தானுடைய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பொறாமைங்கிற குணம் அது ஊழியத்தை தடுத்து நிறுத்தும். சரிங்களா? சாத்தானுடைய ஆயுதம். தொடர்ந்து லெஸ்லி நியூபிஜன் அவர் சொல்றாரு, திருச்சபையின் ஒற்றுமையை சிதைக்கும் மிகப்பெரிய சக்தி பொறாமை. சபையில் ஒற்றுமையை உடைக்கிறதுக்கு சாத்தான் ஒரு கருவி வச்சிருக்கிறான். அந்த கருவி என்னன்னு சொன்னா பொறாமை. இது வெளிப்படையான பாவங்களை விட ஆபத்தானது.
ஏனெனில் இது பக்தி என்ற போர்வையில் ஒளிந்திருக்கும். இந்த பொறாமைங்கிறது அது வெளிப்படையான பாவத்தை விட ஆபத்தானது. ஏன்னா பக்தியா இருக்கிறவன் சொல்றவங்க கிட்ட பக்திங்கிற போர்வையில் இது ஒளிஞ்சிருக்கும். பக்திங்கிற போர்வையில் இது ஒளிஞ்சிருக்கும். எத்தனையோ திருச்சபைக்குள்ள 2 குரூப் இருக்கு. எத்தனையோ திருச்சபைகள் உடைஞ்சு போயிருக்குது. காரணம் பொறாமை என்பது அது அது சபையினுடைய ஒற்றுமை உடைக்கக்கூடிய சக்தி. தொடர்ந்து ஜார்ஜ் முல்லர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஜெப வாழ்க்கைக்கு பொறாமை ஒரு பெரிய தடை. யாருக்குள்ளெல்லாம் பொறாமை இருக்கோ அவங்க ஜெபம் கேட்கப்படாது. ஒரு சகோதரனை பற்றி உங்கள் மனதில் கசப்பு இருக்கும் வரை உங்கள் ஜெபம் பரலோகத்தை எட்டுவது கடினம். யார் மேலேயாவது கசப்பு வச்சிருக்கீங்களா? உங்க ஜெபம் பரலோகத்தை எட்டுவது கடினம். தொடர்ந்து டிஎல் மூடி மூடி பிரசங்கர், ஃபேமஸான ஒரு அமெரிக்க பிரசங்கர். பொறாமை உள்ள மனிதன் ஒருபோதும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. கிணற்றில் விஷம் கலந்தால் அந்த தண்ணீர் எப்படி பயன்படாதோ, கிணத்துல விஷத்தை ஊற்றினோம்னா தண்ணி என்னாகும்? கெட்டு போயிடும், குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது. அப்படியே பொறாமை உள்ள இருதயத்திலிருந்து வரும் செயல்கள் அனைத்தும் தூய்மையற்றவை. டிஎல் மூடி சொல்றார், பொறாமைங்கிற ஒரு குணம் வச்சுக்கிட்டு நான் எத்தனை பெரிய நன்மை செஞ்சாலும் சரி, அன்னதானம் கொடுத்தாலும் சரி, சொத்தையே வித்தாலும் சரி, ஆண்டருக்காக ஊழியத்துக்காக, பொறாமைங்கிற இருதயத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து நற்செயல்களும் தூய்மையற்றவை. பாருங்களேன், ஸ்டான்லி ஜோன்ஸ் ஜான்லி ஜோன்ஸுங்கிறவர் சொல்றார், பொறாமை உள்ள மனிதன் எப்போதும் தன்னை மற்றவருடன் ஒப்பிட்டு கொண்டே இருப்பான். பொறாமை யாருக்குள்ள இருக்கோ எப்பவுமே அவங்க மற்றவர்களோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அவன் இப்படி இருக்கான், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இந்த ஒப்பீடு உங்களை ஒன்று கர்வமடைய செய்யும் அல்லது கசப்படைய செய்யும். இந்த ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்று பெருமை உண்டு பண்ணும் அல்லது கசப்பை உண்டு பண்ணும். ஒப்பீடு செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. கிறிஸ்துவுக்குள் உங்கள் தனித்துவத்தை உணர்வதே இதற்கான மருந்து. அப்போ இந்த பொறாமையை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணுமா? நம்முடைய தனித்துவத்தை உணர்வது தான் அதற்கான மருந்து. ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் இருக்குங்க. சில பேர் நல்ல சூப்பராக சமைப்பாங்க, சில பேர் நல்ல அன்பாக பேசுவாங்க, சில பேர் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஆவிக்குரிய தனித்துவம் தேவன் கொடுத்துருப்பார். அதுக்கு பேர் தாளந்துன்னு நம்ம சொல்லுவோம். இருக்கும். அது என்னன்னு என்பதை கண்டறிந்து நாம் அதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். பாருங்களேன், வேதம் சொல்லுது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. 1 Corinthians 13:14 வாசிக்கிறோம். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு தன்னை புகழாது. இதெல்லாம் படிக்கிறோம். அன்பு இருமாப்பா இராது. அப்ப யாருக்குள்ளலாம் அன்பு இருக்கோ அங்க என்ன இருக்காது? என்ன இருக்காது? பொறாமை இருக்காது. இப்போ பாருங்க, பொறாமை குறித்து படிக்கிறோம். 7 வகையான பிரச்சனைகளை பொறாமை உள்ளவங்கள்ட்ட வருது. ஏன்னா அது பொறாமை எங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னால், அங்கே அது தோல் சம்பந்தமான நோய், எலும்பு சம்பந்தமான நோய் அங்கே ஏற்படுது. ஸ்கின் டிசீஸு, போன் டிசீஸு, கர்ப்பம் அடைக்கப்படுது, குடும்ப சமாதானம் உடைக்கப்படுது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்ததி அழிஞ்சு போயிடுது. அங்கே பொறாமை உள்ள வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போயிடுறான். பொறாமை உள்ள வாழ்க்கையில் அது திருப்தியற்ற ஒரு நிலையை உண்டு பண்ணுது. எங்கெல்லாம் பொறாமை இருக்கோ பாருங்க, சபையே உடைஞ்சிருது. ஊழியக்காரங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது, ஊழியக்காரங்களுக்குள்ள பிரிவு. இது நான் கொண்டது விசுவாசி, இது இது இவர் கொண்டு வந்த விசுவாசி, இது என்னுடைய மக்கள், இது ஏன் பிள்ளைங்க. இப்படி நாம அந்த பொறாமையுடைய எண்ணத்தோடு அதை பேசுவோமானால் அது எப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்களா? பொறாமை குணம் இருந்தா ஜெபம் கூட கேட்கப்படாது. பொறாமை குணம் இருந்தா தேவனுடைய வல்லமை தங்காது. பொறாமை குணம் இருந்தா தேவனுக்கு மகிமை போய் சேராது. இன்னும் எவ்வளவோ வாக்கியங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் வாழ்ந்த எத்தனையோ மிஷினரிகளுடைய வாக்கியங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட அஸ்திபாரம், அடிப்படை என்னன்னு சொன்னா, என்கிட்ட அன்பு இருக்கா? நான் கிறிஸ்தவன்னு சொல்றேன்,
நீங்க யாருன்னு கேட்டா ஐ எம் த கிறிஸ்டின். நீங்க யாருன்னு நான் ஏசப்பா பிள்ளை. அநேகர் சொல்லுவாங்க ஐ லவ் யூ ஜீசஸ். இயேசு உங்களை நேசிக்கிறார். உண்மைதான். 100% உண்மை. 1000 மடங்கு உண்மை. ஆனா நாம் தேவனை நேசிக்கிறோம், மனிதனை நேசிக்கிறோமா? அன்பு இருக்கா நமக்குள்ள? நம்மகிட்ட அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்துறோமா? பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கொரிந்தியர் 1 கொரிந்தியர் வாசிக்கிறோம், அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு இருந்தா பொறாமை இருக்காதுங்க. பொறாமை உங்ககிட்ட இருக்கா? அன்பு தேவ ஜனமே, கலாத்தியர் புஸ்தகத்தை படிக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ரொம்ப ஆழமா பவுல் சொல்றார். பொறாமைங்கிற குணம் இருந்தா என்ன பெரிய உலகத்தம், என்ன பெரிய பாவம் அப்படின்னா, பொறாமை இருக்கிறவன் பரலோகம் போக முடியாது. பரலோகத்துக்கு அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப பொறாமைங்கிற குணத்தை நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா நாம் செய்ய வேண்டியது என்ன? புது நியூ ஹார்ட், சுத்த இருதயத்தை, புது இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. என் மனசு எப்போ பார்த்தாலும் அந்த நபரை பார்க்கும் பொழுது, அந்த பொருளை பார்க்கும் பொழுது, அந்த இடத்த பார்க்கும் பொழுது, சரிதானா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க லெவல்ல பொறாமை இருக்குங்க. இந்த பொறாமையை ஜெயிக்கணும்னு சொன்னா புது இருதயத்தை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கணும். நம் இருப்பதில் தேவனுக்கு நன்றி செலுத்தி பழகணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். யாரை பார்த்து பொறாமப்படுறீங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னும் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. இன்னும் அவங்க வாழ்க்கையில இன்னும் வளர்ச்சி வரட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குணத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த பொறாமை என்ற குணம், சாத்தானிய கொடுமையான இந்த குணம் எங்களுக்குள் இராதபடிக்கு விலக்கி போடும். உம்மை போல நாங்கள் மாற, உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ வழி நடத்துங்க சுவாமி. தகப்பனே, பொறாமை ஆண்டவரே, அன்பு இருக்கிற இடத்துல பொறாமை இருக்காது என்று வாசிக்கிறோமே. இந்த பொறாமைங்கிற குணம் பரலோகத்துக்கு போவதை அதை தடுத்து விடும். எங்க ஜெபம் கேட்கப்படாது என்றெல்லாம் நாங்கள் தியானித்தோம்ப்பா. இந்த பொறாமை என்ற குணத்தை ஜெயம் பெறுவதற்கு தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பொறாமை குணத்தை ஜெயித்து ஆண்டவரே ஜெயங்கொள்றவனுக்கு கிடைக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.